வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு அம்மம்மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மம்மா, நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம்ல, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? என்னென்னு சொல்கிறேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 300 கிராம், காளான் பாக்கெட் 1, தேவையான கடலெண்ணெய், 4 தக்காளி, 2 வெங்காயம், சோம்பு 1 ஸ்பூன், கிராம்பு 8, பட்டை 2, முந்திரி 8, ஏலக்காய் 4, சாம்பார் தூள் 1 ஸ்பூன், பூண்டு 8 பல், 2 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், கருவேப்பிலை, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எல்லா பொருளும் இதெல்லாம் தேவையானவை. இதெல்லாம் எல்லாம் அரைச்சிக்கணும், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். காளானை வெட்டி வச்சுக்கணும். தேவையான கடலெண்ணெய் நான் ஒரு 100 கிராம் ஊற்றிருக்கேன். 100 கிராம் கடலெண்ணெய். அப்புறம் நம்ம எல்லாம் அரைச்சோம்ல, மிக்சியில் எல்லா பொருளையும் அரைச்சி வச்ச விழுது, எல்லாமே அரைச்சி விழுது. எண்ணெய் காஞ்சி அது விழுது. அப்புறம் காளானையும் போட்டு கிளம்பு. தண்ணி கருப்பாயிரும். காளானை தண்ணியில் எப்படி கட் பண்ணி போட்டு இதை போடணும். 4 கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் 4 ஒரு காளானை 4 கட் பண்ணி இதில் போட்டு கிளறி விடணும். புல்லில் வச்சு இதை நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் கிளறி வச்சு அப்புறம் அரிசி கிளறி. இஞ்சி சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி சிறிதளவு சேர்த்துக்கோங்க. அதில் போட்டு எல்லாமே அரைச்சிடணும். எதுவுமே முழுசாகவே போடக்கூடாது. காமிச்ச எல்லா பொருளையும் அரைச்சிடணும். அரைச்சிட்டு 2 நிமிஷம் அந்த இதை வணக்கி விடணும். வணக்கி விட்டுட்டு நெய் வேணால் ஊற்றிக்கலாம். நான் நெய் சேர்த்துல. நெய் ஊற்றுறவங்க நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் அரிசி பாஸ்மதி ரைஸு 1.5 டம்ளரு, 300 கிராம். இதை களைஞ்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துறேன். வணக்கி விட்டோம்ல காளான்னு இதில் சேர்த்து ஒரு கிளறிட்டு எல்லா மசாலாவும் காளான் எல்லாம் இது பண்ணுற மாதிரி ஒரு கிளறி ரொம்ப ஒரு கிளறி அரிசி இதுவும் கிளறி தண்ணி 1க்கு 2. நம்ம 1.5 டம்ளர் வச்சதுனால 3 டம்ளர் தண்ணி. இது கரெக்டாக இருக்கும். உப்பு 2 ஸ்பூன் உப்பு. அப்புறம் அவங்களுக்கு தேவையான உப்பு அவங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்தி இதை இப்படி கிளறி மூடி வச்சுட்டா 3 விசில் வந்தோடனே இறக்குனா காளான் பிரியாணி ரெடி. அம்மாம்மா, ரெடி ஆயிடுச்சுடா. வா சாப்பிட்லாம். இந்த எல்லாம் கிளறி வச்சாச்சு. தயிர் 3 வெங்காயம், தயிர், உப்பு, கொத்தமல்லி தழை போட்டு கிளறி இது காம்பினேஷன். இது 2ஐயும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு பாரு, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் பாய். வணக்கம்.